ஜம்மு காஷ்மீர் மாநிலமே வெள்ள நீரில் தத்தளித்து வருகின்ற வேளையில் கடந்த ஆண்டுகளில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பதை பார்ப்போம். 2004ஆம் ஆண்டு பீகார் மாநிலத்தில் பெய்த கனமழைக்கு 20 மாவட்டங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டது. இதில் சுமார் 2 கோடி பேர் பாதிக்கப்பட்டனர். 885 பேர் உயிரிழந்தனர். 2005ஆம் ஆண்டு தமிழகத்தில் சென்னையில் நவம்பர் மாதம் பெய்த கனமழை மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியது. இதில் வெள்ளநீர் மற்றும் இடிபாடுகளில் சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதே ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்த கனமழைக்கு 5000 பேர் வரை உயிரிழந்தனர். வர்த்தக நகரமான மும்பை முழுவதும் ஸ்தம்பித்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகே மராட்டிய மக்களால் இந்த பாதிப்பிலிருந்து மீள முடிந்தது. இதேபோல் 2005ஆம் ஆண்டில் குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்புக்கு 123 பேர் உயிரிழந்தனர். 2.5 லட்சம் பேர் வீடுகளை இழந்து தவித்தனர். 2008ஆம் ஆண்டு பீகார் மாநிலம் மீண்டும் மழையின் கோரப்பிடியில் சிக்கியது. பீகாரின் சோகம் என்று வர்ணிக்கப்படும் கோசி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 25 லட்சம் பேர் வரை பாதிக்கப்பட்டனர். உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை என்றாலும் 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு பீகார் மாநிலத்தை புரட்டி போட்டது. 2009ஆம் ஆண்டு ஒடிசா, கேரளா, கர்நாடகா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழைக்கு 50 பேர் வரை உயிரிழந்தனர். 5 லட்சம் பேர் வீடுகளை இழந்தனர். 2010ஆம் ஆண்டு லடாக்கில் ஒரே இரவில் பெய்த கனமழை 71 கிராமங்களை மூழ்கடித்தது. இதில் 255 பேர் உயிரிழந்தனர். 2012ஆம் ஆண்டு பிரம்மபுத்திரா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 124 பேர் உயிரிழந்தனர். அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள காசிரங்கா தேசிய சரணாலயத்தில் காண்டா மிருகங்கள் உட்பட 500 விலங்குகள் உயிரிழந்தன. இதேபோல் 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இரவு ஹிமாச்சலத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுக்கு 31 பேர் வரை உயிரிழந்தனர். மேக வெடிப்பால் நிகழ்ந்த பேரழிவுகளில் முக்கியமானது 2013ஆம் ஆண்டு உத்தராகண்டில் ஏற்பட்டதுதான். இப்பிரதேசத்தில் புயல் மழை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்காலும் மற்றும் நிலச்சரிவாலும் 5000த்திற்கும் மேலானோர் உயிரிழந்தனர்.